வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடில் திட்டத்தில் வணிக ரோஜா சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி என் சிவசங்கர் ஆவார். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி வட்டாரம் தேன்கனிக்கோட்டை தாலுகா பெத்த பெலகொண்ட ஹல்லி கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் ரோஜா சாகுபடியினை மேற்கொண்டு வந்த இவர் தோட்டக்கலை துறையின் மூலம் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலின் பேரில் அத்துறையினரால் வெளி மாநிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு பெற்ற பயிற்சியினை கொண்டு உயர் தொழில்நுட்ப முறையில் பசுமை குடிலில் வணிக ரீதியாக ரோஜா சாகுபடியினை மேற்கொண்டு வரும் இவரின் அனுபவங்களை கூற கேட்டபோது தற்போது நாம் பாரம்பரிய முறையில் ரோஜா சாகுபடி செய்து தற்போது உயர் தொழில்நுட்ப பசுமை இல்லத்தில் சாகுபடி செய்கிற திரு சிவசங்கர் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார், என் பேர் வந்து சிவசங்கர். மேடம் வந்து இப்போ சொன்னாங்க இந்த தொழில்நுட்பத்தை பற்றி, ரோஜா தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எப்படி வந்து நாங்கள் முதல்ல வந்து ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் யார் மூலமாக இது வந்து எங்களுக்கு வந்தது, நாங்கள் எப்படி விவசாயம் செஞ்சிட்ருக்கோம், இது பேஸ் பண்ணி என்னென்ன வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இது யாருக்கெல்லாம் வந்து வேலை கொடுத்துட்ருக்கு, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ மேடங்கிட்ட சொல்ல போகிறேன். முதல் நீங்கள் எப்படி இந்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறையில் இறங்குனீங்க? இது வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2003 தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இது வந்து பெருசாக வந்து பண்ணலை, ரொம்ப சின்னதாக பண்ணாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செலக்டிவ் ஒரு 10 ஃபார்மர் மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது வந்து 10 பேர் வந்து ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு புனேயில் கூட்டு போய் 10 பேர் ஃபார்மர்ஸையும் இதை பற்றி வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து எப்படி பிளான்டேஷன் பண்ணுறது, இதை எப்படி வளர்க்குறது, இதை எப்படி வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறது, எப்படி வந்து இது வந்து கிரேடிங் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா எப்படி இது வந்து காப்பாற்றுறது அப்படின்றதெல்லாம் ஒரு 10 ஃபார்மரை கூட்டு போய் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க மூலமாக தான் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துச்சு. நீங்கள் எப்படி தோட்டக்கலை துறையை தொடர்பு கொண்டீங்க? ஆக்சுவலாக வந்து தோட்டக்கலை துறையிலேருந்து அவங்க தான் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களே வந்து முதல்ல வந்து அவங்களே வந்தாங்க. எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. முதல்ல ரோஸ்ன்றது இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்சைட் கல்டிவேஷன் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களா தான் ஒரு 10 ஃபார்மலை செலக்ட் பண்ணி அவங்களா போய் கூட்டு போய் எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. எங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் இல்லைன்னா எங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கோ இல்லைனா இது பசுமை குடில் அமைக்கிறதுக்கோ எனக்கு தெரியாது. டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நடணும், என்ன பண்ணணும். கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ட்ரைனிங்லேயே வந்து கிட்டத்தட்ட அது 1 வீக் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த 1 வீக் ட்ரைனிங்லேயே வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி இது லேண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, எந்த மாதிரி செடியை செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி வந்து பிளான்டேஷன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறமா இடையில ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தாங்க. அந்த டிப்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக இது வந்து லாஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸாக ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. எப்போ இந்த பசுமை குடில் அமைச்சிங்க நீங்கள்? 2011 தான் ஃபஸ்ட்டு வந்து அமைச்சோம். ஃபஸ்ட்டு அமைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு தான் ஆரம்பித்தோம். 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னா 15 சென்ட், 1/4 ஏக்கர். அந்த 1/4 ஏக்கருக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 7000 செடி தான் வந்து பிளான்டேஷன் பண்ணோம்.
அந்த 7000 செடியில் ஒன்லி வந்து ஒரு 3 கலர் மட்டும்தான் வந்து நாங்கள் பிளான்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த 3 கலர் வச்சு நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எங்ககிட்ட வந்து வெறும் 3 கலர்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் இயர் வந்து மறுபடியும் ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணோம். அந்த 2000 ஸ்கொயர் மீட்டர்ஸில் ஒரு 3 வெரைட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு 6 கலர்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. 6 கலர் கிடைச்சதுனே மறுபடியும் எங்கள் கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் வெரைட்டி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணோம், இந்த வருஷம் மறுபடியும் ஒரு 2000 ஸ்கொயர் மீட்டர் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக 4000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 4000 ஸ்கொயர் மீட்டர்ஸில் 7 கலர் இருக்குது. ஒரு செப்பரேட்டாக எல்லா கலரையும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எங்கள் கஸ்டமருக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து எங்களால் சப்ளை பண்ண முடியுது. அது வேகமாக மூவ் பண்ணுற கலர் என்னது? வேகமாக அப்படின்ற கலர் ரெட் கலர் தான். எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். கல்யாண சீசன் அப்படின்ற ஒரு சீசன் வரும்போது ஒயிட்டும் ஆரஞ்சு கலரும் நல்ல மூவிங் இருக்குது. மற்ற சமயத்தில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து நல்ல மூவிங் இருக்குது. ஒரு 4000 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்குது, எவ்வளோ பஞ்சஸ் ஆஃப் ரோஸ் கிடைக்குது? அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ப்ரொடக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அப் டு 2200 பஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஒரு பஞ்ச் அப்படின்னா 20 ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு கட்டுவோம். அது வந்து பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பஞ்சஸ் வந்து 200 பஞ்ச் கிடைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஐ மீன் ஆல்டர்னேட் டேஸில். ரெகுலராக நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்தோம்னா 100 பஞ்சஸ் கிடைக்கும். 100 பஞ்சஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2000 ஃப்ளவர்ஸ், ஒரு நாளைக்கு 2000 ஃப்ளவர் கிடைக்கும். இந்த எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இது எத்தனை வருஷம் ஆன செடி இப்போது? இது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செடி வந்து 3 வருஷம் ஆயிருக்கு. இதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 5 இயர்ஸ் வரைக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். இது நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, இப்போ வந்து இதை வந்து 100% 365 டேஸும் ப்ரொடக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடிக்கு வந்து அந்த 365 டேஸ் ப்ரொடக்ஷன் எடுத்தோம்னா வீக் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கல்யாண சீசன் முடிஞ்ச உடனே வந்து எப்படியும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20லேருந்து 24 நாள் கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாதம் வந்து ஆனி மாதம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி வைகாசி முடிஞ்சிச்சு. வைகாசியில் நல்ல சீசன் இருந்தது, நல்ல ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோம், மொத்தமாக எல்லாத்தையும் வந்து க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸு, அதுக்கப்புறமா மாட்டு உரம் எல்லாமே போட்டு மறுபடியும் தயார் பண்ணிவிடுவோம். மறுபடியும் தயார் பண்ணோன்னா அடுத்த வருஷம் வைகாசி வரைக்கும் இது வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணோம்னா கிட்டத்தட்ட இந்த ரோஸ் செடியை வந்து 5லேருந்து 6 வருஷம் மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து ஒரு சாதாரண வெளியிலே வந்து இது மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல வந்து நாங்கள் வெளியில தான் பண்ணிட்டு இருந்தோம். வெளில பண்ணும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்து செடி போயிடும். பட் இந்த பசுமை குடியில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் இது மாதிரி மெயின்டைன் பண்ணால் ரொட்டேஷன் சிஸ்டமில் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்துட்டுருக்கு. என்ன ஸ்கீமில் நீங்கள் இது வாங்கியிருக்கீங்க? இது வந்து NHM ஸ்கீம், நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து வாங்கியிருக்கோம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபார்மருக்கு வந்து 4000 ஸ்கொயர் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சப்சிடி கொடுக்குறீங்க? சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது 50% கொடுத்தாங்க. 50% அப்படின்னா ½ ஏக்கர் 2000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு 6,50,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு இப்போ சப்சிடி கொடுத்துருக்காங்க. 1 ஏக்கருக்கு சப்சிடி அப்படின்போது கிட்டத்தட்ட 18,72,000 ரூபா சப்சிடி கொடுத்துருக்காங்க 1 ஏக்கருக்கு சப்சிடி. இந்த பூக்கள் எல்லாம் ஒரு கேப் போட்டிருக்கீங்க, அது என்னது? இந்த பட் கேப் எதுக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் வந்து இந்த பட்டை வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த பட்டை வந்து பொக்கே செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொக்கே செய்யும்போது வந்து அது பெருசாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இது ஒரு டெக்னிக்கல். இந்த மாதிரி நம்ம போடலாம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லீஃப் வந்த உடனே கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட்டிங் ஸ்டேஜ் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் பட் கேப் வந்து இது போடுறதுனால நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து இது ஸ்டே இருக்கும். ஸ்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்தில் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கேட்குற சைஸு ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நம்ம கொடுக்கும்போது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே சமயத்தில் குவாலிட்டியும் நல்லா கிடைக்குது. பட் சைஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த பொக்கேவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பட் கேப் யூஸ் பண்ணுறோம்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து நாம் இன்றைக்கி வந்து கட் பண்ண முடியல, லேபர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே நிற்கும். அது வந்து வேஸ்டேஜ் ஆகாது. நமக்கு 100% நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும், 100% வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு பட் கூட வேஸ்டேஜ் வராது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். மேலும் விவரங்கள் பெற என் சிவசங்கர் அவர்களை 09585021260 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.